அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த திமுக அரசு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மத்திய அரசையும் பாஜகவையும் எதற்கெடுத்தாலும் குறை சொல்றாங்களே, இவங்க மனசாட்சியே இல்லாம தமிழக மக்களுக்கு என்னவெல்லாம் வஞ்சகம் செய்யறாங்கன்னு இனி நாம தெரிஞ்சுக்குவோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக அரசின் சார்பா ஒரு அறிவிப்பு வருது. என்னன்னா, புதிய ரேஷன் கார்டு பெயர் நீக்கம் சேர்த்தல் இது எல்லாத்துக்குமே புதிய கட்டுப்பாடுகள் வருதுன்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க பாருங்க. இதுதான் அந்த பதிவு. இப்போ இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த புதிதா ரேஷன் கார்டு வாங்குறவங்க பெயர் நீக்கம் சேர்த்தல் இதெல்லாமே முதல்ல கால வரையறையின்றி எப்ப வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலான்னு இருந்தது. ஆனா இப்ப எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாத காலகட்டத்துல ஒரு முறையும், ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாத காலகட்டத்துல ஒரு முறையும் மட்டும்தான். அப்ப வருடத்துக்கு 2 முறை மட்டும்தான் பெயர் நீக்கம் சேர்த்தல் திருத்தல் புதிய கார்டுக்கான விண்ணப்பம் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்க முழு சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எதற்காக தேவையில்லாம இந்த கெடுபிடிகள் விதிச்சிருக்காங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2021 மே மாசம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வர்றாங்க தமிழகத்திற்கு. அப்படி அவர் முதலமைச்சரா வர்றதுக்கு முன்னாடி தமிழக மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி, நான் முதலமைச்சரான பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. 2021ல அவர் முதலமைச்சராகி செஞ்சாரனா செய்யல. 2022ல செஞ்சாரனா செய்யல. 2023 செப்டம்பர் மாசத்துல இருந்துதான் இந்த திட்டத்தை அமல்படுத்துறாரு. சரி, அமல்படுத்தின பிறகு என்ன நடந்தது? அமல்படுத்தினதுக்கு அப்புறம் கூட்டு குடும்பமா இருந்த அத்தனை பேரும் தனி குடும்பமாகறாங்க. எதற்காக? ஒரு குடும்பத்துல 2 குடும்பம் 3 குடும்பம் இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப தனி ஒரு குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் 1000ன்றப்போ அத்தனை பேரும் சேர்ந்தா ஒரு குடும்பத்துக்கு 1000 வரும்னு கூட்டு குடும்பம் முதல்ல கலைக்கப்பட்டுச்சு. அந்த கூட்டு குடும்பம் கலைஞ்சி அவரவர்கள் தனித்தனியா ஒரு கார்டு வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. அதற்கு மக்கள் தயாரானாங்க. அதே சமயத்துல புதிதாக கல்யாணமானவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு புது கார்டு வேணும்னு தயாரானாங்க. இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில 2021ல இருந்து மக்கள் புது கார்டுக்கான விண்ணப்பங்கள் அதிகமாச்சு. 2022ல இருந்து பார்த்தா மாதத்துக்கு 50,000 வரைக்கும் மக்கள் விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க. 2021 2022ல 50,000ல இருந்து 30,000 பேர் விண்ணப்பிச்சா மாசம் 20,000 வரைக்கும் 30,000 வரைக்கும் புது கார்டுகள் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ விண்ணப்பிக்கிறதுலயே தடைகள் கொண்டு வந்தா மட்டும்தானே விண்ணப்பதாரர்கள் குறைவாக முடியும். விண்ணப்பதாரர்கள் குறைவானாதானே மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறத குறைக்க முடியும். இப்ப வர்ற ஆய்வுப்படி கருத்து என்ன சொல்லுதுன்னா, முதல்ல 50,000 அளவுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா 30,000 கார்டு கொடுத்தாங்க. இப்ப மாசம் 25,000 to 30,000 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 5,000 கார்டு கூட தமிழக மக்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்கல. அப்போ தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு புது கார்டு கொடுத்தாதானே 1000 ரூபாய் பணத்தினுடைய பட்டியல் அவங்களுக்கு இன்னும் நீளும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே தமிழக மக்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தை கடந்தாச்சு. இந்த 2.5 வருஷத்துல குறைந்த மகளிருக்கு தான் கொடுத்துட்டு வர்றாங்க. அப்போ எத்தனை கஷ்டப்படக்கூடிய பெண்கள், கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் இந்த 1000 ரூபாய் பெற முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க தமிழகத்துல. சிந்திக்க வேண்டாமா? இது மக்களுக்கான அரசு, மாடல் அரசுன்னு சொல்லிட்டு மக்களுடைய வாழ்வுரிமை ஆதார சான்று, குடியுரிமை சான்று இந்த ரேஷன் கார்டு தானங்க. 1000 ரூபாய் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இப்படி மக்களை அலக்களிப்பதும் மக்களை சங்கடத்தில் ஆழ்த்துவதும் தான் மாடல் ஆட்சியா? தமிழக பெண்களை சிந்திப்போம். பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடும் இது போன்ற அரசு 1000 ரூபாய் பணத்துக்காக நம்மையும் நமது குடும்பத்தையும் நாம் அடகு வைக்க வேண்டாம்.